உங்களை விட 100 மடங்கு ஒன்றியத்தில் இருந்த ஆட்சியை எதிர்த்தவர்கள் நாங்கள், எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல. ஆனாலும் தமிழ் மக்களை பாதுகாப்பதிலே, திட்டங்களை தருவதிலே முன்மாதிரியாக இருந்த இயக்கம் நாடு முழுவதற்கும். காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு? குழந்தைங்க பாடசாலைக்கு, அதாவது ஸ்கூலுக்கு வரணும், அப்போ அவங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பா அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படிங்கும் போது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அதுக்கெல்லாம் பட்ஜெட் பத்தாது அப்படின்னு சொல்லும் போது இவர் சொன்னாராம், நான் போய் பிச்சை எடுத்துட்டு வரேன், என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் பிச்சை எடுக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அந்த மனுஷன். அவரு சிஎம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரியார் அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கும்போது செருப்பு தூக்கி எரிஞ்சாங்களாம். அந்த செருப்பு தூக்கி வச்சுட்டு அவர் எழுதமா சொன்னாராம், இன்னொரு செருப்பையும் தூக்கி எரிங்க, அப்பதான் ஜோடியா நான் இன்னொருத்தங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த செருப்பை கொடுக்க முடியும். உங்ககிட்ட செருப்பு அதிகமா இருக்குன்னு எறியறீங்கல்ல, அந்த ஜோடியோட சேர்த்து எறிங்க, அப்பதான் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். இந்த தலைவருமே அகங்காரத்தோட மக்கள் மனசை ஜெயிச்சதே கிடையாது. எல்லா தலைவருமே அகங்காரத்தை விட்டு கொடுத்து மக்களை ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மத்திய அரசோட சண்டை போட்டிருக்கோம்ப்பா, ஒண்ணுமே இல்ல ஸ்டாலின் சார், 4000 கோடிக்கு அவர் கணக்கு கரெக்டா சொல்லியிருந்தாருன்னா அடுத்த நிதி கொடுத்துருக்க போறாங்க. நிதி கொடுக்கல. இன்னைக்கு சொல்றாங்க மக்களோட வளர்ச்சிக்கு என்ன வேணும், நிதி வேணும். நிதி எங்க இருந்து வரும்? மத்திய அரசு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 4000 கோடி கொடுத்தாங்க, நாங்க 90 கோடிக்கு தான் கணக்கு சொன்னோம், மித்த எதுக்குமே கணக்கு சரியா சொல்லல, அதனால அவங்க கொடுக்கல. இதுல மத்திய அரசு தப்பு என்ன இருக்கு? 90 கோடிக்கு தான் கணக்கு கொடுத்திருக்காங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க.